வகுப்புல 3வது இயல்ல ஒரு பகுதி வந்திருக்கு. சுத்தமான வேற்றுமை உருபுகளை சேர்த்து முறையான தொடர்களாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்கானா. அப்ப நீ அதை சரியா எழுதணும் அப்படின்னா முதல்ல உனக்கு வேற்றுமை உருபுகள் தெரியணும். நீங்க 9வது 10வதுலயே படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற்றுமை உருபுகள் எத்தனைன்னு தெரியுமா? 8ன்னு தெரியுமா? அந்த 8 எதுன்னு சொல்ல முடியுமா? தெரியலையா? வேற்றுமை உறுப்புகள் 8ன்னு தெரிஞ்ச உங்களுக்கு அந்த என்னென்னு தெரியல பார்த்தியா? அப்போ நம்மளுடைய பாடம் நீ 10வது 8வது 9வதுல படித்த பாடமெல்லாம் எதற்காக அங்கே சொல்லி கொடுத்தாங்கன்னா உனக்கு அடிப்படையான விஷயத்தை அங்கேயே கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இங்கே வரும்போது நீங்கள் என்ன பண்ண முடியும்? பாடங்களை தெளிவாக படிச்சுக்க முடியும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக மட்டும்தான் அங்கேயே சொல்லி கொடுக்குறாங்க. அங்கே கொடுத்த ஒரு பாடப்பகுதி நமக்கு இங்கே வந்திருக்கு. அப்போ வேற்றுமை உறுப்புகள்லாம் என்னன்னே தெரியல. அப்போ ஒரு சொல் இருக்கு, அது என்ன சொல்லுன்னா பெயர் சொல். கண்ணன், ரவி, ஏதாவது ஒரு பெயர் இருக்கலாம். இப்போ ஒரு உதாரணம் நான் ஒன்று சொல்றேன் பாருங்களேன். கண்ணன், ரவி வென்றான், இப்படி ஒரு சொல்லு இருக்கு. இப்படி கொடுக்குறான். கண்ணன் ரவி வென்றான் இப்படின்னு கொடுத்துட்டான். கண்ணன் ரவி வென்றான் இருக்கு. இதுல வென்றது கண்ணனா ரவியா என்பதுல நமக்கு ஒரு பெரிய ஐயம் இருக்கு. சரிதானே? இந்த ஐயத்தை தெளிவுபடுத்துவதற்காக இந்த பெயரினுடைய பெயர் சொல் இருக்கு இல்லையா, பெயர் சொல்லினுடைய செயல் சொல்லினுடைய பொருளை வேறுபடுத்தி காட்டுவதற்காக வருவதுதான் இந்த வேற்றுமை உறுப்புகள். பெயர் சொல்லினுடைய பொருளை வேறுபடுத்தி காட்டுவதற்காக அமைவதுதான் இந்த வேற்றுமை உறுப்புகள். புரியுதா? சரி, இப்ப இதை வச்சுட்டு நம்மளுடைய பாடத்துல இருக்கிற அடுத்த நம்ம பாடத்துல இருக்கிற உதாரணங்களை பார்த்துருவோமா? கவனி. இந்த வேற்றுமை உறுப்புகளை வைத்துக்கொண்டு இந்த வேற்றுமையோடு சேர்ந்த அந்த சொல்லுறுப்புகளை சரியாக போட்டு நம்ம தொடர் அமைக்கணும்ன்றது தான் நம்மளுடைய 12ஆம் வகுப்புல ஒரு பாடம். ஆமாவா? சரி, அதுல நமக்கு கொடுத்துருக்கான் வினா எதுனா குமரன் வீடு பார்த்தேன் அப்படின்னு இருக்கு. இத பார்த்தன்றது தெரியுது, வீட்டை பார்த்தியா குமரனை பார்த்தியான்னு தெரியாது. குமரன் பார்த்தேன், வீடு பார்த்தேன், இதை எதை பார்த்தன்றது நமக்கு குழப்புற மாதிரி இருக்கும். அப்ப இதுல வேற்றுமை உறுப்பு பொருத்தணும்னா இந்த தொடரை சரியாக நம்ம என்ன பண்ண முடியும்? எழுத முடியும். அப்ப இதற்கு விடை எது வரும்னு பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? குமரன் கூட எந்த உறுப்பு சேர்த்தலாம்? குமர நை. நை என்பது எந்த உறுப்பு? 2ஆம் வேற்றுமை உறுப்பு சேர்த்துறமா? குமரனை எதுல பார்த்தேன்? வீடு பார்த்தனா வீட்டுல பார்த்தனா? வீட்டி இல்லு. இல்லுங்கிறது என்ன உறுப்பு? 5ஆம் வேற்றுமை உறுப்பு தானே இல்லு இருக்குல்ல. அப்ப குமரனை நம்ம எங்க பார்த்தோம்? பார்த்தேன். இப்படிதான் எழுதணும். இப்படி எழுதுனீனா உனக்கு ஒரு மதிப்பெண். எழுதிடலாமா? சரி, அதுக்கு அடுத்த சான்று பாருங்க. மாறன் பேச்சு திறன் யார் வெல்ல முடியும்னு இருக்கு. ஆனா இது பொருள் நம்மளால சரியா புரிஞ்சுக்கவே முடியல. இதுல வேற்றுமை உறுப்புகளை பொருத்திட்டோம்னா பொருள் சரியாக நம்மளால என்ன பண்ண முடியும்? புரிஞ்சுக்க முடியும். சரி பாருங்க, இதை எப்படி எழுதலாம்? மாறன்றத மாறன் கூட எதை சேர்த்த போறோம்னா இன் சேர்த்த போறோம். இன்னுங்கிறது சேர்த்த போறோம். புரியுதா? கவனி. மாறனின் பேச்சு திறன் அப்படிங்கறத அது கூட நம்ம 2ஆம் வேற்றுமை உறுப்பு சேர்த்த போறோம். எதை போறோம்? 2ஆம் வேற்றுமை உறுப்பு சேர்த்த போறோம். மாறனின் மாறனின் பேச்சு திறனை யாருக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு, அது கூட நம்ம எதை போறோம்? மறுபடியும் 3ஆம் வேற்றுமை உறுப்பு ஆள் சேர்த்த போறோம். யார் என்பது எப்படி மாத்தணும்? யாரால் வெல்ல முடியும் அப்படி எழுதிடலாம். புரியுதா? இது இப்ப எழுதும் போது இப்படி பாருங்க. மாறன் என்பது மாறனின் மாத்தணும், பேச்சு திறன் என்பது பேச்சு திறனை மாத்தணும், யார் என்பது
யாரால் மாத்தணும். சரியா? சரி, அதுக்கு அடுத்து பாருங்க, காலை எழுந்து படித்து நமக்கு நன்மை ஏற்படும் இருக்கு. அப்ப காலை என்பது எப்படி மாத்தணும்? காலை கூட எதை சேர்த்து போற? இல் என்பது எத்தனாவது வேற்றுமை உருபு? 5ஆம் வேற்றுமை உருவாகிய இல்லு சேர்த்து போறோம். ஆமாவா? 5ஆம் வேற்றுமை உறுப்பு காலையில். எழுதுங்கிறது அப்படியே எழுதுறியா? அதுல மாற்றம் தேவையில்லை, எழுது. படித்துன்னு கொடுத்துருக்கு, இதை எப்படி மாத்தலாம்? படித்தால். அப்ப என்ன வேற்றுமை உறுப்பு? காலையில் எழுந்து படித்தால் 3ஆம் வேற்றுமை உறுப்பு சேர்த்துறமா? நமக்குங்கிறதுல மாற்றம் தேவையில்லை. நமக்கு என்ன ஏற்படும்? இதுல ஏதாவது மாற்றணுமா? மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே எழுதிடலாம். புரியுதா? அதுக்கு அடுத்தது பாருங்க, 4வது சான்று பாருங்க. சான்றோர் மதிப்பு கொடுத்து வாழ்வு உயரலாம், இப்படி கொடுத்துருக்கான். இதுல நம்ம இதை எப்படி எல்லாம் மாத்தலாம்னு பாருங்க. சான்றோர்ன்ற வார்த்தையை நம்ம எப்படி மாத்தலாம்? சான்றோர்க்கு. சான்றோர்க்கு என்ன வேற்றுமை உறுப்பு சேர்த்த போறோம்? கூங்கிறது என்ன வேற்றுமை உறுப்பு? 4ஆம் வேற்றுமை. சான்றோருக்கு மதிப்பு அப்படி எழுதிடலாமா? கொடுத்துங்கிறது எப்படி மாத்தலாம்? கொடுத்தால். சூப்பர். என்ன வேற்றுமை உறுப்பு? ஆல். எத்தனாவது வேற்றுமை இது? 3ஆம் வேற்றுமை. சான்றோருக்கு மதிப்பு கொடுத்தால். வாழ்வுங்கிறது அப்ப எப்படி மாத்தலாம்? என்ன வேற்றுமை உறுப்பு? இல்லுங்கிறது என்ன வேற்றுமை உறுப்பு? 2ஆம் வேற்றுமை உறுப்புல மட்டும்தான் இல் வருமா? 7ஆம் வேற்றுமை உறுப்புலயும் வரும். புரியுதா? சரி, கொடுத்தால் வாழ்வில் உயரலாம். பாடம் புரியுதா? புரியுதா இல்லையா? கவனிச்சுக்கோ குட்டி. இந்த 2 மதிப்பெண்ணுக்கான விடையை நீ சரியா கிளாஸ்ல எழுதி பாருங்க. புரியுதா? வந்துச்சுன்னா நம்ம கட்டாயமா இதுல இருந்து என்ன பண்ணணும்? 2 மதிப்பெண் குறைச்சிடலாமா, வாங்கிடலாமா? கண்டிப்பா வாங்கணும். சரிதானே? இதை நல்லா படிச்சு 2 தடவை எழுதி பார்த்தீங்கன்னாவே இந்த பாடம் மனசுக்குள்ள பதிஞ்சிரும். இந்த வேற்றுமை உறுப்புகள் இப்ப மட்டும் உனக்கு தேவைப்படாது. நீ 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு போனீங்கன்னா தமிழக அரசினுடைய எல்லா போட்டி தேர்வுகளும் நடக்கும். அந்த போட்டி தேர்வுகள்ல கட்டாயமா எது தேவைப்படும்னா இந்த வேற்றுமை உறுப்புகளை பத்தியும், வேற்றுமையினுடைய உறுப்புகளினுடைய வேறு பொருள்களை பற்றியும், இது என்னென்ன பொருள்கள்ல வருது பத்தியும், இதுல இருந்து ஒரு வினா கட்டாயமா தேர்வுல கேட்பான். டிஎன்பிசின்னு சொல்லுவாங்கல்ல, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதுல இந்த தேர்வுக்கான வினா இதுல இருந்து எடுப்பான். சரியா? அப்ப இதை நீ தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ, நல்லா படிச்சுக்கோ. இது எப்பயுமே மனசுக்குள்ள வச்சுக்கோ. தேர்வு நீ போய் 18 வயசு முடிஞ்ச உடனே நீ தேர்வு எழுதலாம். 10வது படிச்சிருந்தாலே போதும். நீங்க 12ஆவதே வந்தாச்சு. ஆமா தானே? அப்ப நீங்க நல்லபடியா தேர்வு எழுதுனீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும்? தேர்வுல இந்த வினாவை நீங்க கட்டாயமா இந்த வினாவிற்குரிய மதிப்பெண்ணை பெற்றுக்கொள்ள முடியும். தேர்வு எழுதி நம்ம எல்லாருமே என்ன பண்ண முடியும்? நல்ல மதிப்பெண் பெற்று போட்டி தேர்வுலயே ஜெயிக்க முடியும் போது +2 தேர்வு படிக்கிறது கஷ்டமா? ஈஸி. மொழி பயிற்சிங்கிறது ரொம்ப எளிமையானதுடா, நீ விரும்பி படிக்கணும். புரியுதா? திரும்ப திரும்ப அந்த பயிற்சி மேற்கொண்டுட்டே இருந்தாதான் உனக்கு இந்த பாடங்கள் எல்லாம் மனசுக்குள்ள எப்பயுமே பசுமரத்தாணி போல பதிஞ்சிருக்கும். அடுத்த இலக்கணத்துல நம்ம மீண்டும் பார்ப்போம்.